உலகமே நியூ கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. மக்கள் நிறைய பேர் ஒரு பக்கம் இறந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அதாவது ஐசோலேஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் எக்கனாமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய செக்டார்ஸ்ல வேலை பார்க்குறவங்கள அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சில செக்டார்ஸ்ல இதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் உண்டாக்கிடும். அதனால பேங்க்ஸ்லாம் ஓப்பனாக தான் இருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் பயத்துக்கு நடுவுலையும் பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் பேங்க்குக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் பேங்க் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நிறைய மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமும் கூட. பேங்க்ஸ் திறந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வழக்கம் போல பேங்க்ஸை எப்பயும் போல போய் விசிட் பண்ணலாம், அடிக்கடி விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் இல்லாத வரைக்கும் நம்ம பேங்க்ஸை விசிட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக், கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் மாதிரி ஒரு பேண்டமிக் டைம்ல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். பேங்க்ஸை விசிட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது நமக்கு மட்டும் நல்லது கிடையாது, பேங்க்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப அத்தியாவசியமான காரணம் இல்லாத வரைக்கும் நீங்க பேங்கை விசிட் பண்ணாதீங்க. இது ஏடிஎம்க்கும் பொருந்தும். ஸோ பேங்கை விசிட் பண்ணாமலேயே நீங்க ஏகப்பட்ட பேங்கிங் டாஸ்க்கை உங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்பவே பேசிக்கான அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பேங்கிங் டாஸ்க். பட் அதை பண்றதுக்கு நீங்க பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பேங்கிங், அதாவது இன்டர்நெட் பேங்கிங்லயோ இல்லை மொபைல் பேங்கிங்லயோ அதை பண்ணிக்கலாம். உங்க பேங்க்குள்ளேயே இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வேற பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ்க்கோ நீங்க தாராளமா மணியை மாத்திக்கலாம். இதுக்கு நீங்க பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதையெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி என்இஎஃப்டி, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங்லயும் மொபைல் பேங்கிங்லயும் தாராளமா இருக்கு. அடுத்தது ஏடிஎம் ஒரு சிடிஎம் விசிட் பண்றதை பத்தி பேசுவோம். முக்கியமா கொரோனா வைரஸ் பேண்டமிக் டைம்ஸ்ல விசிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். எப்படி நீங்க பேங்கை விசிட் பண்றதை குறைச்சிக்கணுமோ, அதாவது அத்தியாவசிய தேவை இருந்தா மட்டும் விசிட் பண்ணணுமோ, அதே மாதிரி தான் ஏடிஎம்யோ இல்ல ஒரு கேஷ் டெபாசிட் மெஷினையோ நீங்க விசிட் பண்ணணும். ஏன்னா ஏடிஎம் அண்ட் சிடிஎம் இது ரெண்டுமே வந்து அதிகமான மக்கள் பொதுவா பயன்படுத்துற ஒரு விஷயம். அதிகமான மக்கள் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் விசிட் பண்ணி டச் பண்ணி யூஸ் பண்றதுனால ஏடிஎம் மிஷினுக்கு என்டர் ஆகிற ரூம்ல இருக்கிற டோர்ல இருந்து அந்த சர்ஃபேஸ்ல இருந்து அந்த பட்டன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்றதுக்கோ இல்லை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அதனால ரொம்ப அத்தியாவசிய தேவை இல்லாட்டி நீங்க ஏடிஎம் விசிட் பண்ணவே கூடாது. ஸோ உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ பணம் தேவையோ அதை ஒன் ஷாட்ல ஒரே தடவையா வித்ட்ரா பண்ணிட்டு வீட்லயே இருந்துக்கிறதா நல்லது. அண்ட் சிடிஎம் வந்து நீங்க விசிட் பண்றதை முற்றிலுமா அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா மணி டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். அடுத்தது ரெகுலர் டெபிட் கார்டுக்கு பதிலாக கான்டாக்ட்லெஸ் கார்டு யூஸ் பண்றது. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ குவாரண்டைன்ல இருக்கோம், சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை ஷாப்பிங் போகணும் அப்படின்னா அப்படி ஷாப்பிங் போகும்போதும் எல்லாரும் காமனா டச் பண்ற சர்ஃபேசஸ் ஆர் பாயிண்ட்ஸை நம்ம டச் பண்றதை அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷனை நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்மளும் இன்ஃபெக்ஷனை கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஹைலி ரிஸ்கியான இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல உள்ள பட்டன்ஸ், அப்புறம் கவுண்டர் மேல உள்ள டாப்ஸ், அப்புறம் அந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் நம்ம டச் பண்ணாம இருந்தாலே வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து நிறைய தடுத்துடலாம். பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் மிஷினை நீங்க என்கவுண்டர் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மிஷினுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா டெபிட் கார்டை, உங்களோட கார்டை, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அதை வந்து நீங்க சேல்ஸ் பர்சன் கையில கொடுக்கணும். அந்த பர்சன் அதை தொடுவாங்க, அப்புறம் அதை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பின் நம்பர் என்டர் பண்றதுக்கு நீங்க பிஓஎஸ் மிஷின்ல தொட வேண்டியது இருக்கும். உங்களை மாதிரியே நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி அண்ட் உங்களுக்கு பின்னாடி அந்த பிஓஎஸ் மிஷினை தொடுவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் கான்டாக்ட்லெஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கான்டாக்ட்லெஸ் கார்டு இருந்தா நீங்க கார்டை வந்து சேல்ஸ் பர்சன் கையில கொடுக்க வேணாம், உங்க கார்டு உங்க கையிலே இருக்கும். அதே மாதிரி பிஓஎஸ் மிஷின்ல நீங்க டச் பண்ணி பின் நம்பர் என்டர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. கார்டை வந்து டாப் பண்ணாலே போதும், டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ கான்டாக்ட்லெஸ் கார்டுனா என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இது ரெண்டுக்கும் வீடியோ இருக்கு. வீடியோக்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து இந்த மாதிரி கொரோனா வைரஸ் பேண்டமிக் டைம்ல உங்க டெபிட் கார்டு தொலைஞ்சு போயிருச்சுன்னா என்ன பண்றது? பதறாதீங்க, அவசர கதியா பேங்க்குக்கு ஓடாதீங்க. என்ன பண்ணணுமோ அதை வந்து குவிக்கா பண்ணிடலாம், ஆனால் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். என்ன பண்ணி இமீடியட்டா உங்க கார்டை பிளாக் பண்ணணும், அதுவும் பேங்க்குக்கு போகாமலே பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைனா கார்டை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்க அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் டாஸ்க். ஸோ பெரும்பாலான அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பேங்கை விசிட் பண்ணி தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அத்தியாவசியமா ரொம்ப அவசரமா பண்ண வேண்டிய டாஸ்க் இருந்தால் மட்டும் நீங்க பேங்க்குக்கு போங்க. இல்லைனா இந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் கடந்து போகிற வரைக்கும் நீங்க அதை வந்து முடிக்கணும்னு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சில அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் டாஸ்க் எல்லாம் வந்து நீங்க பேங்க்குக்கு போகாமலே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி, உங்க ப்ரொஃபைல இருக்க இமெயில் ஐடி மாத்துறது, உங்க ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் மாத்துறது, பின் பாஸ்வேர்ட் செட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே இன்டர்நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங்ல நீங்க பண்ணி முடிச்சுக்கலாம்.
அடுத்தது பில் பேமெண்ட்ஸ். கிரெடிட் கார்டு பில் பே பண்றது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது, இன்சூரன்ஸ் பே பண்றது அண்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க பேங்க்குக்கு போகாம வீட்ல இருந்தபடியே பண்ணிக்கலாம். உங்க பேங்கை பொறுத்து எய்தர் இன்டர்நெட் பேங்கிங் மோட்லயோ இல்ல மொபைல் பேங்கிங் மோட்லயோ இதை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு பில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து பில் ஜென்ரேட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா மினிமம் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து தானாவே எடுத்துக்கொள்ளப்படும். இது வந்து ஆர்டி பேமெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். அடுத்தது எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது. இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ஸ்ல நமக்கு பணம் சேவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்க கையில கொஞ்சம் எக்ஸஸா மணி இருக்கு, அதை வந்து கொஞ்ச நாளைக்கு கை வைக்காம ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டு வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இந்த மாதிரி பேண்டமிக் அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்டி ஆர்டி இது ரெண்டுமே டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, உங்களுக்கு தேவையான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், இல்லைனா மேல கார்டை கிளிக் பண்ணி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்றதை பாத்தீங்கன்னா நிறைய பீப்பிள் தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா பேங்கை விசிட் பண்ணணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் இல்லாம அதை வந்து தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. பட் ஆனா எஃப்டி ஆர்டி எல்லாத்தையுமே நீங்க வந்து கொரோனா வைரஸ் டைம்ல கூட தள்ளி போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வீட்டில் இருந்தபடியே மொபைல் போன்ல நீங்க அதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் இருந்தபடியே எஃப்டிஓ ஆர்டிஓ எப்படி உங்க கையில் இருக்க மொபைல் போன்ல இருந்தே ஓப்பன் பண்றது அப்படின்றத காட்டுறதுக்காக எஸ்பிஐயோட யோனோ ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ நான் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுறது. இது மாதிரி ரொம்ப நாள் கிடப்புல போட்டு வச்சிருக்கிற டாஸ்க் எல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல டைம். ஏன்னா நம்ம எல்லாரும் குவாரண்டைன்ல இருக்கிறோம், சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கையில டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்கை பண்றதுக்கு நீங்க பேங்கை விசிட் பண்ண வேணாம், ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லையும் அவைலபிளா இருக்கு. அண்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் 1, 4 and 5 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க குவாரண்டைன்ல இருந்தபடியே வீட்டில் இருந்தபடியே அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம். அடுத்தது பேன் கார்டு வாங்குறது. இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப நாளா கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, டைம் இல்லாம போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். 10 நிமிஷத்துல ஆன்லைன்ல பேன் கார்டு வாங்கிடலாம் நீங்க. ஸோ அது எப்படிங்கிறதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ என்னதான் ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி பேண்டமிக் நம்மள மிரட்டிட்டு இருந்தாலும் பேங்க்ஸ் எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. ஆனா பேங்க்ஸ் ஓப்பனா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சோஷியல் டிஸ்டன்சிங் பிராக்டிஸ் பண்ணாம, செல்ஃப் குவாரண்டைன் பிராக்டிஸ் பண்ணாம நம்ம பேங்கை போய் விசிட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தா மட்டும் விசிட் பண்ணுங்க. இல்லைனா ஏகப்பட்ட பேங்கிங் டாஸ்க்கை நீங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பேங்கை விசிட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே உங்களோட பேங்கிங் டாஸ்க்லாம் முடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப் கிடையாது. பேங்க்ல உட்காந்து வேலை பார்க்குற பேங்க் ஸ்டாஃப்ஸுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய உதவியா இருக்கும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷனும் கூட. சோ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா லைக் பண்றது மட்டும் இல்லாம அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த நாலேஜ் இல்லாம அடிக்கடி பேங்க்ஸை விசிட் பண்றாங்க. அதற்கான எந்த அவசியமும் கிடையாது. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் bankingminutes.com சைட்டை ரெகுலரா விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.